நெக்ஸ்ட்டு மீன் கழுவியாச்சு. அவங்க இறால் சாப்பிட மாட்டாங்க, அதனால தான் அவங்களுக்கு நான் மீன் ரெடி பண்ணுறேன். மீனை கழுவியாச்சு. இப்போ பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். நெய் ஊற்றுது. ரொம்பலாம் நெய் ஆயிலெலாம் யூஸ் பண்ணுறதில்ல, அதனால் இவ்வளோதான். நெக்ஸ்ட்டு தேங்காய் எண்ணெய். ஆயில் நாங்கள் யூஸ் பண்ணுறதில்ல, அதனால் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். பட்டை இலை எல்லாம் போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு கிராம்பு, ஏலக்காய் போட்டாச்சு. நல்லா வறுத்ததுக்கப்புறம் நம்ம ஆனியன் போடலாம். ஆனியன் போட்டாச்சு. இப்போ நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதக்கி நல்லா கலர் மாறுற வரைக்கும் வதக்கலாம். இதோட உப்பு போட்டோம்னா தான் நல்லா ஆனியன் நல்லா வதங்கிடும். உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கலாம். அப்புறம் முட்டை வேக வச்சாச்சு. இந்த வேலை முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட்டு தக்காளி சாஸ் பண்ணுறதுக்கு தக்காளி வேக வைக்கிறோம். பிரியாணி வேலை நடந்துகிட்ருக்கு. இதெல்லாம் சைடில் பண்ணிகிட்ருக்கோம். நெக்ஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடலாம். நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட் வாசம் நல்லா போகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிக்கணும். பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இஞ்சி பூண்டு வாசம் போனதுக்கப்புறம் தக்காளி போட்டாச்சு. தக்காளி நல்லா மசிஞ்சு வரணும். தக்காளி நல்லா மசிஞ்சிட்டு நல்லா மசியணும். அப்போ தான் அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இப்போ தக்காளி நல்லா மசிஞ்சிருச்சு. அடுத்தது நம்ம தக்காளி அரைச்சி வச்சுருக்கதை ஊற்றணும். தக்காளி அரைச்சி வச்சதை ஊற்றணும். இது கொஞ்சம் நல்லா பச்சை வாடை போகிற வரைக்கும் வதக்கலாம். நல்லா பச்சை வாடை போய் கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வந்தோடனே இப்போ கொத்தமல்லி, புதினா, பச்சை மிளகாலாம் அரைச்சி வச்சுருக்கேன், அதெல்லாம் ஊற்ற போகிறேன். அதெல்லாம் ஊற்றிடுச்சு. இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம கிண்டணும். வீட்டில் அரைச்சா மசாலா போட்டாச்சு. நல்லா கிண்டிட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்தோன்னா நம்ம இறால் எடுத்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை போட்டு நல்லா கலரணும். நம்ம ரெடி பண்ண இறாலை போடணும். போட்டாச்சு. இதை நல்லா கலரிட்டு எண்ணெய் பிரிஞ்சு வரணும். கொஞ்சம் நேரம் இருந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சுன்னா எண்ணெய் விட்டு வந்துருச்சா, இந்த நேரத்தில் அரைச்சி வச்சு தேங்காய் பால் ஊற்றலாம். ஓகே, தேங்காய் பால் ரெடி பண்ணி வச்சிட்டேன், அது ஊற்ற வேண்டியதுதான். இப்போ ஊற்றுறேன். 4 கிளாஸ் போட்டேன். இப்போ நம்ம 8 கிளாஸ் ஊற்றணும். இப்போ பாருங்கள், பால் ஊற்றினோன்னா கொதிச்சு வந்துருச்சா. நெக்ஸ்ட்டு நம்ம புதினா போட்டுக்கலாம். நான் அரைச்சி ஊற்றிருக்கேன். அப்புறம் புதினா கொஞ்சம் வாசத்துக்கும் போடுவேன். போட்டுட்டேன். இப்போ நம்ம ரைஸ் சேர்க்க வேண்டியது தான். ரைஸ் சேர்த்துடலாம். ரைஸ்லாம் போட்டாச்சு. அப்படியே கொதிச்சு தான் நல்லா அப்படியே வேக விட்டு அதுக்கப்புறம் தான் தம் போடுவேன். இப்போயே நான் குக்கர் மூடி விசிலில் விட மாட்டேன். நல்லா வெந்து தண்ணியெல்லாம் வற்றுனதுக்கப்புறம் தம் போட்டு பிரியாணி ரெடி ஆயிடும். தண்ணி நல்லா கொதிக்குதா,
நல்லா தண்ணி சுண்டி வர வரைக்கும் நம்ம ரெடி பண்ணணும். சுண்டி வந்ததுக்கப்புறம் நம்ம தம் போட்டு வச்சிடலாம். அப்புறம் பிரியாணி ரெடி ஆயிடும். தண்ணியெல்லாம் பாருங்கள் நல்லா சுண்டி வந்துருச்சா, நல்லா சுண்டிருச்சு. இப்போ நம்ம தம் போட்டு வச்சோம்னா பிரியாணி ரெடி ஆயிரும். கீழே தோசைக்கல் வச்சு நம்ம க்ளோஸ் பண்ணி தம் கட்டி வச்சாச்சு. ஒரு 10 நிமிஷம் நம்ம வெயிட் பண்ணிவிட்டு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சூப்பரான பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நாங்கள் சாப்பிட போகிறோம். நீங்களும் சாப்பிடுங்க. எல்லார் வீட்லேயும் பிரியாணி வைக்க மாட்டாங்க. வைக்கிறவங்க சாப்பிடுங்க, வைக்காதவங்க நம்ம வீட்டில் என்ன இருக்கோ அதை சாப்பிடுங்க. ஓகே, பாய், தேங்க்யூ.